ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே விசித்திரமான வித்தியாசமான விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட நேம் வந்து ஒகாப்பி. இது வந்து காங்கோவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற இற்று மழைக்காட்டில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த ஒகாப்பி வந்து ஒட்டகச்சிவிங்கி இனத்தை சேர்ந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் வரிகுதிரை உடம்புல எப்படி கோடுகள் காணப்படுதோ அது போன்ற கோடுகள் வந்து ஒகாப்பியோட உடம்புலையும் காணப்படுது. அதோட பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு எப்படி கருமை நிறத்தில் இருக்கோ அது மாதிரி தான் இதோட நாக்கும் கருமை நிறத்திலையும் இதோட கழுத்து வந்து நீண்டும் காணப்படுது. இதோட நாக்கு கருமை நிறத்தில் மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா இதோட நாக்கு நீளமாகவே இருக்குங்க. அதனால என்ன பண்ணுதுன்னா இது தன்னோட நாக்காலேயே தன்னோட 2 கண்களையும் நக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம வேர்ல்டுலயே இருக்கிற விலங்குகள்ல பாத்தீங்கன்னா ஒகாப்பியோட இனத்தை சேர்ந்த விலங்குகள் மட்டும்தான் தன்னோட நீளமான நாக்குகளை கொண்டு கண்களை நக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டஃப்டு டீர், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா டஃப்டு மான் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையான மான்கள் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் மியான்மரில் தான் காணப்படுது. இந்த வகையான மான்கள் பார்த்தீங்கன்னா நாய்களை போல குறைக்கவும் செய்யும், பூனைகளை போல குதிக்கவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வகை மான்களில் ஆண் மான்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் மான்களோட நெற்றி பகுதியில் பார்த்தீங்கன்னா குதிரை குழம்பு வடிவத்தில் ஒரு முடி கொத்தும், கொஞ்சம் சிறிய தந்தங்களும் சிறிய கோரை பற்களும், அது மட்டும் இல்லாமல் சிறிய கொம்புகளும் காணப்படுது. இதுதான் இந்த வகையான மான்களுக்கான சிறப்பு அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹயேஹை. இந்த ஹயேஹை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் தீவுகளில் காணப்படுற லெமூர் வகைகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது மரங்கொத்தி போல மரத்தில் தான் அதிகமாகவே காணப்படும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளில் இருக்கிற மரங்களில் புதைந்து தாங்க இது காணப்படும். இதோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூச்சிகளை தான் தன்னோட உணவாக எடுத்துக்குது. இது தன்னோட உணவான பூச்சியை பார்த்த உடனே என்ன பண்ணுன்னு தெரியுமாங்க, தன்னோட முன் பற்களால் மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போடும். அதுக்கப்புறமா தன்னோட மெல்லிய விரலால் அந்த துளையோல கைவிட்டு தன்னோட உணவை வந்து அது எடுத்து சாப்பிடும். ஸோ இதோட உணவு முறை வந்து ரொம்ப வித்தியாசமானதும் கூட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீன் வந்து கோப்ளின் ஷார்க். இது வந்து சுறாமீன் வகையை தாங்க சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலோட ஆழ்பரப்பில் தான் காணப்படுது. ஸோ இது தன்னோட உணவை வந்து கடலுக்கு அடியோட தரப்பரப்பில் தேடிய நேரத்தை வந்து செலவிடுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சுறாமீன்லேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறின சுறாமீனாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 13 அடி நீளம் தாங்க இந்த வகையான சுறாமீன்கள் வந்து வளரும். இதோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மான் வகைகளில் ஒன்று தாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா சைகா ஹேண்ட்லோப், அதாவது சைகா மான்னு சொல்லலாங்க. இது அதிகமாக எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேஷியாவோட ஸ்டெப்பி புல்வெளியில் தான் அதிகமாக காணப்படுது. அழிந்து வரும் மான் வகைகளில் சைகா மான் வகையும் ஒன்று தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது அதிகமாக எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் பகுதிகளில் தாங்க சைகா மான் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மூக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. பார்க்க பெருசாகவும் அதோட மூக்கு துவாரங்கள் வந்து கீழ் நோக்கியும் காணப்படுது. என்னடா இது மூக்குல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வறண்ட கோடை காலத்துல புழுதி கலந்த காற்றை என்ன பண்ணுது தெரியுமா அதோட மூக்கு ஃபில்டர் பண்ணவும், குளிர்காலத்துல உறைபனி குளிர்காற்றை சூடேற்றவும் சைகா மானுக்கு அதோட மூக்கு தாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ உண்மையிலேயே இதோட மூக்கு ஸ்பெஷல் தானங்க. அடடே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மான் வகையை சேர்ந்தது தாங்க. இந்த வகையான மானோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெரானோக். இந்த வகையான மான் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தாங்க அதிகமாக காணப்படுது. இந்த வகையான மானுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த மானை பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானே சொல்றேங்க. இந்த வகையான மானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஒட்டகச்சிவிங்கி கழுத்து மான். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஒட்டகச்சிவிங்கிக்கு இருக்கிற மாதிரி இதோட கழுத்தும் கொஞ்சம் நீளமாவே இருக்குங்க. அதனால இது என்ன பண்ணுதுன்னா தன்னோட உணவை வந்து எப்படி எடுத்துக்குது தெரியுமாங்க? உண்மையிலேயே ஆச்சரியமான ஒண்ணுதாங்க. அதாவது தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்துல இருக்கிற மரக்கிளையிலிருந்து தனக்கான உணவை வந்து இது எடுத்துக்குதுங்க. ஸோ அந்த டைம் வந்து இது தன்னை நல்லா அப்படியே நிமிர்ந்து தன்னோட கழுத்தை நீட்டி தனக்கான உணவை எடுத்துக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது டெய்லி தண்ணி குடிக்கிறது இல்லையா? சான்ஸே இல்லைங்க. உண்மையிலேயே இது ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க.
ஆமா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமே இந்த விலங்கு பார்க்க அப்படியே முள்ளமஞ்சி சாயல்ல ஒருவேளை மனுஷங்கள்ல ஒருத்தர் மாதிரி 7 பேர்னு சொல்லுவாங்களே அது போல ஏதாச்சும் இருக்குமோ? முள்ளமஞ்சியோட செகண்ட் வெர்ஷனா இருக்குமா? இருக்கலாம் போல. ஆனா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது முள்ளமஞ்சி வகையை சேர்ந்தது கிடையாதுங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா லோலாண்ட் ஸ்ட்ரீக் டென்ட்ராக்னு சொல்லுவாங்க. இது எங்க காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் பகுதியில கிழக்கு மற்றும் வடக்குல தாங்க அதிகமாவே இது காணப்படுது. இதோட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்புழுக்களையும் பூச்சிகளையும் தான் இது உணவாவே எடுத்துக்குது. இதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா வெறும் 4 அங்குலம் மட்டும்தாங்க. இது பார்க்க குட்டியா இருக்கே, எப்படி எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் தானே யோசிக்கிறீங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியாவே ரொம்ப தன்னை சேவ் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பாக்குறீங்களாங்க? இதோட ரோமங்கள்ல கொஞ்சம் முள்ளு இருக்கு பாருங்க அங்கங்க. சோ அந்த முள்ளு மூலமா இது தன்னை எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாத்துக்குதுங்க. வாவ், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்க இந்த இது. அப்படியே ஒரு டிராகன் பறக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்க. ஆனா இது டிராகன் வகையை சார்ந்தது கிடையாதுங்க. கடல்ல வாழ்ற மெல்லுடலி வகையை சார்ந்த உயிரினம் தாங்க இது. இது தன்னோட உணவை பகல்ல தேடி போகுங்க. அதுவும் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? தலைகீழ மிதந்து தாங்க போகும். இதோட உணவு எதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணுதாங்க இது தன்னோட ஃபுட்டாவே எடுத்துக்குது. அப்படி என்னன்னு தானங்க யோசிக்கிறீங்க? நானே சொல்லிடுறேங்க. ஐட்ரோசோவாவில் இருக்கிற சயனோஃபோர்கள்ல இருந்து விஷ நெமடோசைட்ஸ்கள்ல தாங்க இது உணவா எடுத்துக்குது. அந்த உணவுல இருக்கிற விஷத்தை இது என்ன பண்ணுது தெரியுமாங்க? தன்னோட உடல்ல இருக்கிற விரல் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் கிரெட்டா. அந்த கிரெட்டாவோட முனைகள்ல சேமிச்சு வைக்குதுங்க. எதுக்கு அந்த விஷத்தை சேமிச்சு வைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, தன்னை தாக்க வர எதிரிகள் கிட்ட இருந்து அந்த விஷத்தை கொண்டுதாங்க அது தன்னை பாதுகாத்துக்குது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆமை வகையை சேர்ந்தது தாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஷியன்ட் சாஃப்ட்ஷெல்டு டாட்டாய்ங்க. இந்த வகையான ஆமை எங்க காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில் நன்னீர் பகுதிகளில் தாங்க அதிகமாக காணப்படுது. உலகத்திலேயே மிகப்பெரிய நன்னீர் ஆமைன்னா அது இந்த ஆஷியன் சாஃப்ட்ஷெல் டாட்டாய் தாங்க. இது எவ்வளோ அளவு வளரும்னு பார்த்தீங்கன்னா 6 அடி நீளம் வரைக்கும் இதோட வளர்ச்சி இருக்குங்க. இது தன்னோட வாழ்நாளில் 95% மண்ணில் புதஞ்சி அசையாம வாழுதுங்க. அப்போ இதோட வாயும் இதோட கண்ணும் மட்டும்தாங்க மண்ணோட மேற்பரப்புல காணப்படுது. இது எப்பெல்லாம் மண்ணுக்கு வரும் தெரியுமாங்க? இது ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும்தாங்க மண்ணோட மேற்பரப்புக்கு வரும். அதுவும் ஏன் நினைக்கிறீங்க? மூச்சு விடுறதுக்கு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தவளை வகையை சேர்ந்ததாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ராக். இது எங்க காணப்படுதுன்னா கேரளாவில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுற ஒரு அரிய வகை தவளைங்க. இதோட தலை ரொம்ப சின்னதாகவும் இதோட மூக்கும் வாய் பகுதியும் ரொம்ப கூர்மையாகவும் இருக்குங்க. இதோட மூக்கு பார்த்தீங்கன்னா பன்றிக்கு எப்படி இருக்கோ அது போல இருக்கிறதால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. அதாவது இதோட நேம் பார்த்தீங்கன்னா கேழல் மூக்கன் தவளை. இது வருஷத்துக்கு 2 வாரங்களுக்கு மட்டும்தாங்க பூமியோட மேற்பகுதிக்கு வரும். அதுவும் எதுக்காக? இனப்பெருக்கத்துக்காக வருங்க. மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருந்து அங்க இருக்கிற கரப்பான் பூச்சிகளை இது உணவா எடுத்துக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய், see you soon.